ராணி உட்கார்ந்திருக்காரு, டிடெக்டிவ் உட்கார்ந்திருக்காரு. இன்டராகேஷன் தொடங்குது. அவன் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அதை நான் நெட்ல வாசிக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவன் கேட்கறான், நீ தானடா திருடுன? நான் திருடல சார். ஏய், நீ தான் அந்த லாக்கரை திறந்திருக்க, உன்னுடைய ஹேண்ட் பிரிண்ட் அதுல இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, சிசிடிவி கேமரா உன்னதான் காட்டுது. திறந்தது நான் தான் சார், நான் திருடல சார். அப்படின்னா சார் நான் லாக் ஓபன் பண்றேன் சார், கொஞ்சம் பவுண்டு கொடுத்தாங்க, நான் ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன் சார், அவ்வளவுதான் சார் என் வேலை. ஏய், என்னடா அதை பத்தி சொல்லுடான்னு சொன்ன உடனே அவன் சொல்றாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் பதிவாகுது. நான் அதை சொல்றேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், நான் வந்து ஒரு பிசிக்ஸ் படிக்கிற ஒரு மாணவனா இருந்தேன், எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும், வேலை சரியா இல்லை, இந்த மாதிரியான புதிர்கள் ஏதேனும் இருந்தால் அதை நான் சரி செய்வேன். அப்படி வந்துட்டு தான் இந்த லாக் திறக்கிறதுல வந்து சிக்கிக்கிட்டேன். நான் சூப்பரா லாக் திறப்பேன்றது என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியும். என்னை கூப்பிட்டு ஒரு 500 பவுண்டு கொடுத்து இங்க ஒரு லாக் திறக்கணும் வரியான்னு கேட்டாங்க. நான் போனேன். அங்க போனா அவங்க என்ன தெரியுமா சார் செய்வாங்க? மொத்தம் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கும், 180 செகண்ட். அதில் எனக்கு 60 செகண்ட் கொடுப்பாங்க. 60 செகண்ட்ல திறக்கணும்பாங்க, இல்லைன்னா உயிர் போயிடும்டா, நாங்கள் மானம் போயிடும்டா, நீ திறக்கணும்பாங்க. நான் 60க்குலாம் போக மாட்டேன், 25லேயே முடிச்சிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. கடைசி கட்ட எக்ஸாம் வர வரைக்கும் காத்திருக்க கூடாது, 15 நாள் முன்னாலேயே வேலையை முடிச்சிடும். புரியுதா? எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா புரிஞ்சுக்கிறது இப்படிதான். அந்த திருடன் சொல்றாங்க, நான் 25 செகண்ட்ல திறப்பேனா, அப்படியே பண்ணிட்டு கரெக்டா அந்த கால்குலேட் பண்ணிட்டு அரித்மேட்டிக் போட்டு கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். லாக் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பரவசம் வரும் பாருங்க உள்ள. அந்த பரவசத்துக்கு முன்னால அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கோடானு கோடி கணக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டும் இல்லை சார். அந்த கிளிக் சவுண்டுக்காகத்தான் நான் இந்த வேலையை செய்கிறேன்.